அனைவருக்கும் வணக்கம். வெல்தன் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல 11th 12th ஹிஸ்டரிஸ் என்ன அப்படிங்கிறத மாடர்ன் ஹிஸ்டரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே மிஷன் குரூப் 4 அப்படிங்கிற டைட்டில் 6 to 10th வரைக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 11th ஹிஸ்டரியில 16% பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் முகலாய பேரரசு வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ முகல்ஸ் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆட்சி செஞ்சாங்க, விஜயநகர பேரரசு அழிஞ்சதுக்கு அப்புறமா முகல்ஸ் எப்படி அவங்களை கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ சுல்தான்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க, சுல்தான்ஸ் கிட்ட இருந்து இப்ப எப்படி முகல்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பேரரசு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இது கடைசி வரைக்கும் இதெல்லாம் பார்த்திருப்போம் அப்படின்னா, புனித ஜார்ஜ் கோட்டை, அதாவது செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் 1639ல வந்து நாயக்கர் கிட்ட இருந்து அவங்க உதவி வாங்கி அங்க வந்து ஒரு கோட்டை கட்டியிருப்பாங்க வரைக்கும் முடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல முகலாய பேரரசு 1650ல இருந்து 1700 வரைக்கும் இவங்களுடைய பங்கு என்ன இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இப்போ அவுரங்கசீப் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டெக்கான் பிளாட்டூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிழக்கிந்திய அதாவது தென்னிந்தியால வந்து இவருடைய பேரரசை விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்திருக்கும். சோ நம்ம ஷாஜஹான், ஜஹாங்கீர் இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஆர்டர் பார்த்துப்போம். கடைசி அவுரங்கசீப் வந்திருப்பாரு. சோ இது எல்லாத்தையுமே வந்து ரூல் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஆசை அவருக்கு அதிகமா இருந்திருக்கும். இதுல 1680ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இப்ப நம்ம கடைசியில யார் வாங்கினாங்க, சோ இந்த இடத்துல பாத்திருக்கோம் கோல்கண்டா அரசு இவங்க எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றி சுல்தான் கிட்ட இருந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது. சோ இங்க பாருங்க, சோ 1565 தலைக்கோட்டா போர். அந்த தலைக்கோட்டா போர்ல அகமது நகர், பிஜப்பூர், கோல்கண்டா இது எல்லாமே வந்து சுல்தானிய கூட்டுப்படைகளால் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்க. இப்ப சுல்தான்ஸ் கிட்ட அந்த பகுதியெல்லாம் இருந்திருக்கு. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 1680ல அகமது நகர், பிஜப்பூர், கோல்கண்டா இந்த அரசுகள் எல்லாத்தையுமே வந்து முகல்ஸ் கைப்பற்றாங்க. சோ இப்ப என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கம்ப்ளீட்டாவே இந்தியா ஃபுல்லாவே முகல்ஸோட கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ்ல அவங்க இருப்பாங்க. இந்த இடத்துல மராத்தியர்கள் அப்படின்னு சிவாஜியோட தலைமையில பார்த்தோம் அப்படின்னா, மகாராஷ்டிரால மராட்டாஸ் எல்லாம் அவங்க இருந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க, முகல்ஸுக்கு ஒரு பயங்கரமான டஃப் காம்படிஷன் இவங்க தராங்க. சோ முகல்ஸ் வந்து யாராலையுமே அழிக்கவே முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு தாட்ல ஒரு கர்வமே வச்சுக்கலாமே. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து முகல்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனா மராத்தியர்கள், சிவாஜியோட தலைமையில இந்த மராத்தியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு அப்போஸ் பண்ணி முகல்ஸோட போட்டி போடுறாங்க. சோ இது எல்லாமே நம்ம மராத்தாஸ் பீரியட்ல நம்ம படிச்சிருப்போம். ஒவ்வொரு தனித்தனியா நான் படிக்கிறேன், நீங்க வந்து வாட்டர்ஸ் வாட்டர் மட்டும் நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அவுரங்கசீப் வந்து அதிகமான குறைச்சல் சிவாஜி மூலியமா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அவுரங்கசீப் சிவாஜி வந்து இவர் மலை, எலி, தக்கான புற்றுநோய் அப்படின்லாம் வந்து இவருக்கான பேரை கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம அரெஸ்ட் பண்ணி அவங்களை கொண்டு வந்து வச்சாலும் அவர் வந்து அங்க இருந்து தப்பிச்சு போய் மறுபடியும் வந்து இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலதான். ஓகேங்களா? சோ இப்ப அதோட ஸ்டோரி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா? இப்ப இந்த இடத்துக்கு வரலாம். சோ முகலாய பேரரசுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மராத்தியர்கள் இருந்திருப்பாங்க. சோ 1670ல, சோ இங்க இருந்தே பாருங்க, 1664ல சூரத்தை தாக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இவங்களுடைய பிரச்சனை தெரிஞ்சிருக்கும். யாருக்கும் மராத்தாஸ்க்கும் முகல்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறமா 1617ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சோ சூரத் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமா இங்க பாத்திருப்போமா. சூரத் வந்து முகல்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது பாத்திருப்போம். எதனால அப்படின்னா, அவங்களோட ட்ரேடோட பாயிண்டா வந்து சென்டர் பாயிண்டா அங்கதான் இருந்துச்சு. அதனால அங்க 2 கவர்னர்ஸ் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத போன வீடியோல பாத்திருப்போம். சோ என்ன பண்ணிருப்பாங்க, இதனால மராத்தியர்கள் சூரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கறத முதல் முயற்சியா எடுத்திருப்பாங்க. சோ கடைசியில அவங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்திருப்பாங்க. ஆனா சூரத்தை வந்து சரி வேண்டாம் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல விட்டுருப்பாங்க. 1670ல மராத்தியரால் சூரத்தும் அதன் வணிகமும் சூறையிடப்பட்ட போது, சோ இந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க, சூரத் அவங்களோட முக்கியமான விஷயம் இருந்துச்சு. 1670ல என்ன பண்ணிருப்பாங்க, இதை வந்து கம்ப்ளீட்டாவே அவங்க வந்து ரூயின் பண்ண நினைச்சிருப்பாங்க. அந்த டைம்ல இவங்களை வந்து கொடுக்கல, சூரத்தை வந்து அவங்க கைப்பற்றல. ஆனாலும் அதோடைய அழிவுகளும் தாக்கமும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. சோ இந்த இடத்துல என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாராலுமே நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அவங்க தடுமாற ஆரம்பிச்சாங்க. சோ சிவாஜி என்ன பண்ணிட்டாரு, சரி போயிட்டு போது, எனக்கு சூரத் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவருடைய பார்வை எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்னிந்தியாவோட பக்கத்துல இருந்துச்சு. சோ இந்த இடத்துல வந்து இவர் இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் எடுக்கிறார். சோ மகாராஷ்டிரா இங்கதான் அவங்க ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சூரத், குஜராத் இந்த இடத்துல வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இது வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு அடுத்தது அவங்க வந்து தென்னிந்தியாவுக்குள்ள வராங்க. ஓகேங்களா? சோ அங்க யார் இருந்திருப்பாங்க, மதுரை, செஞ்சி, தஞ்சாவூர் நாயக்கர்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. சோ அவங்களுடைய பகுதிகளை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கமா இருந்துச்சு. சோ அப்ப என்ன பண்றாங்க, இங்க பாருங்க, முகலாயர்கள் கைப்பற்றப்பட்டாலும் சில ஆண்டுகளுக்கு பின்னர் செஞ்சி முகலாயர்கள் கைப்பற்றப்பட்டாலும் தஞ்சாவூர் மராத்தியரால் ஆளப்படும் அரசாக நீடித்தது. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ வேலையை நம்ம பார்த்திருப்போம். சோ முகல்ஸோட பேர் இறந்ததுக்கு அப்புறம், அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பெருசா எதுவுமே அவங்களுக்கான அவங்களுடைய ரூல் அதோட முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே வலிமையற்றவங்களா இருந்திருப்பாங்க. சோ முகல்ஸோட ஒவ்வொரு ஆட்சியும் அவங்க கைப்பற்றியிருந்த பகுதிகள் எல்லாமே இவங்க கைப்பற்றிருப்பாங்க. சோ முகல்ஸ் இறந்ததுக்கு அப்புறமே அந்தந்த ஹைதராபாடா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய நிசாம், நவாப்ஸ் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஹெட் போனதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டைனஸ்டில அவங்க கிங்கா இருந்திருப்பாங்க. இந்த மீன்வைல் நம்ம முதல்ல பார்த்திருப்போம் என்ன அப்படின்னா, டச், பிரெஞ்சு இவங்க உள்ள வந்து அவங்களோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வச்சு அவங்களுடைய ட்ரேட்ல அவங்களோட முக்கியமான பங்குகளை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. சோ நாட்டை கைப்பற்றுங்கிறது எல்லாத்தையுமே தாண்டி வளங்களால அவங்க ஈர்க்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த டைம்ல என்ன பண்றாங்க,
பிரிட்டிஷர்ஸ் கிட்டயா இருக்கட்டும், டச்சு கிட்டயா இருக்கட்டும், இவங்க அதிகமான பணங்கள் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து பின்னாடி ஸ்டோரி பார்க்கலாம். இது ஒரு ஸ்டோரியா வச்சிருங்க. சோ இப்ப முன்னாடி என்ன பண்றோம், சிவாஜி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தென்னிந்தியாவில வந்து கைப்பற்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். சோ இந்த மீன் வயல் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டோரி பின்னாடி பார்த்தோம்ல. சோ இந்த டைம்ல என்னதான் அது முகல்ஸோட கண்ட்ரோல்ல இருந்தாலும் செஞ்சி மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி, தஞ்சாவூர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மராத்தியர்களால ரூல் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். சோ மராத்திய அரசர்கள் தமிழர்களுடைய அறிவார்ந்த கலாச்சார பாரம்பரியங்களை உள்வாங்கி இருக்கும் கொள்கைகளால் தமிழக பகுதியினுடைய பண்பாடு தலைநகரமாக தஞ்சாவூர் மாறியது. சோ மராத்தாஸ் வந்து அங்கிருந்து வந்திருந்தாலும் அவங்க தமிழர்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பண்பாடுகள் வந்து அவங்களுக்கு ஈர்க்கக்கூடிய விஷயங்களா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இது வந்து செகண்டரி ஸ்டோரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், முகல்ஸுக்கு கீழே மராத்தியர்கள் வராங்க. மராத்தியர்களுக்கும் முகல்ஸுக்கும் பிரச்சனை வருது. அப்ப மராத்தியர்கள் கிட்ட இருந்து திருப்பியுமே இவங்க எப்படி நவாப்ஸ் எப்படி வந்து அவங்களோட பிரச்சனைகள் கொண்டு வராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா தென்னிந்தியாக்குள்ள மராத்தியர்கள் சிவாஜி உள்ள வந்துட்டாரா. இப்ப அடுத்த ஸ்டோரி என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய செஞ்சி நாயக்கர்களா இருக்கட்டும், மதுரை நாயக்கர்களா இருக்கட்டும், தஞ்சாவூர் நாயக்கர்களா இருக்கட்டும், இவங்களை வந்து எப்படி கைப்பற்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்தது அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா 1707 இறந்துடுறாரு. சோ இறந்த உடனே என்ன ஆகுது முதல்ல சொல்லுமா, அவத், வங்காளம், ஹைதராபாத், கர்நாடகம் இங்க இருக்கக்கூடிய முகலாயர்களுடைய அரச பிரதிநிதிகள் இருப்பாங்கல்ல. சோ இவங்க எல்லாம் மைய அரசு ஒன்று இருக்கும், மாநில அரசு இருக்கும். சோ சென்ட்ரல் ஸ்டேட் மாதிரி தான். சோ இங்க இருக்கக்கூடிய அரசர்கள் இந்த சென்ட்ரல்ல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஒரு பெரிய ஒரு எம்பரருடைய முக்கியமான கடைசி கிங்கா இருக்கக்கூடிய அவுரங்கசீப் இறந்துட்டாரு. அதனால சின்ன சின்ன நாடுகள் எல்லாமே அவங்களதான் வந்து தன்னுடைய நாடுகளா தன்னுடைய அரசரா வந்து அறிவிச்சு அவங்களோட நாடுகளை கைப்பற்றி இவங்கெல்லாம் வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். சோ இந்த இடத்துல யார் வராங்க, இப்போ நிசாம்ஸ் வராங்க. அவத், வங்காளம், ஹைதராபாத், கர்நாடகம் இங்க நிசாமும் இருக்காங்க, நவாப் இருக்காங்க. சோ சாஹிப்ஸ் இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல வராங்க. சரிங்களா? சோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷர்ஸும் டச்சும் என்ன ஃபீல் பண்றாங்க, இப்ப ஒரு ஒற்றுமை இருந்துச்சா நம்ம கிட்ட, ஏன்னா முகல்ஸ் கீழே எல்லாருமே இருந்தாங்க. அவர் இறந்தோடனே இங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சிருச்சா, இதை வந்து இவங்களுடைய சாதகமா எடுத்துக்கிறாங்க. சோ இந்த இடத்துல யாருக்குமே யாருக்கிட்டயுமே ஒற்றுமை இல்லை அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுட்டாங்க. சோ வெறும் வணிக மையமா இருந்தது. இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்க கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வரைக்கும் அவங்க ட்ரேட் தான் வைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, இந்த வங்காளம், கர்நாடக நவாப் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. இங்கதான் வந்து பிரச்சனை வருது. சோ பணம் வாங்கிட்டாங்க. அது எப்படி திருப்பி தராங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட இருந்து வாங்கின கடனுக்காக இந்த இடங்கள்லாம் நான் உனக்கு தந்துடுறேன், அங்க வந்து வரி வசூலிச்சு அந்த கடனை நீங்க திருப்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் வந்து கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம். 1709 இதெல்லாமே வந்து 8th புக்ஸ் நம்ம கொடுத்திருப்பாங்க. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா 1799 கர்நாடக உடன்படிக்கை நடந்திருக்கும். இது மூலியமா நாங்க வாங்கின பணத்துக்காக இந்த நாடுகள்ல இருந்து நீங்க வரி வசூல் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களுடைய வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை முதல்ல திவானி அப்படிங்கக்கூடிய ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ திவானி அப்படிங்கிறது வரி வசூலிக்கக்கூடிய உரிமை. அந்த உரிமையை இவங்க ஓவர் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய சிற்றரசர்களா இருக்கட்டும், தனித்தனியா ஒவ்வொரு அரசர்கள் இருக்கா, இப்ப எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு அரசர் அப்படிங்கிறது போயிடுச்சு. சோ ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொருத்தங்க வாழ்றாங்க. சோ தென்னிந்தியால பார்த்தோம் அப்படின்னா பாளையக்காரர்கள் இருந்திருப்பாங்க, நம்ம புலிதேவர்கள் பார்த்திருப்போம், கட்டபொம்மன் பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் ஹைதராபாத் இதுல வந்து நிசாம் பார்த்திருப்போம், ஹைதர் அலி பார்த்திருப்போம், திப்பு சுல்தான். இவங்க எல்லாமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தங்க ரூல் பண்றாங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இவங்க என்ன பண்றாங்க பிரிட்டிஷர்ஸ், பிரிட்டிஷர்ஸ் அவங்களுடைய ஒற்றுமை வந்து எப்படி இருந்திருக்கும், ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். அவங்க இவங்களை கைப்பற்றும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு இடங்கள்ல போர் செஞ்சு நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லாத ஒரு காரணத்தினால இந்தியாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து இழக்க நேரிட்டோம். இப்படிதான் வந்து பிரிட்டிஷர்ஸ் உள்ள வராங்க. சோ அதுக்கான ஸ்டோரிஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றாங்க, நிலவரி வசூலிக்கக்கூடிய உரிமை நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கறத நம்ம கொடுத்துட்டாங்க. சோ இந்த மீன் வயல் டச்சும் பிரெஞ்சும் தான் அங்க ரொம்ப ரூல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோமா முன்னாடி. சோ டச் என்ன பண்றாங்க, பழுவேற்காட்டுல இருந்து தலைநகரத்தை நாகப்பட்டினத்துக்கு மாத்துறாங்க. எப்படி அகைன் தென்னிந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. சோ நாகப்பட்டினத்துக்கு மாத்துறாங்க. இந்த சென்னை வந்து செழிப்புமிக்க நகரமாக இருந்துச்சு. எதனால அப்படின்னா அங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டை 1639 வந்து உருவாக்கி இருப்பாங்க. அப்ப அவங்களோட ட்ரேட் பிளேஸா வந்து சென்னையை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி இவங்களுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பல போராட்டங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய ஒரு முக்கியமான சக்தியா வந்து அங்கீகரிக்கப்பட்ட சக்தியா வந்து இவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். சோ சூரத் நகரோட உள்ளூர் வணிகர்கள் தங்கள் பாதுகாப்பு கருதி இப்ப என்ன ஆயிடுச்சு, அங்க வந்து முகல்ஸ் இறந்துட்டாங்களா. சோ முகல்ஸோட ராஜ்யம் தானே சூரத்தா இருந்துச்சு. அதனாலதான் அவங்க 2 கவர்னர் போட்டிருந்தாங்க நம்ம பார்த்திருப்போம். இப்ப என்ன ஆயிடுச்சு, அங்கேயே வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ எல்லாருமே வந்து அவங்க நானா நீ அப்படிங்கக்கூடிய ஒரு போட்டி இருந்துட்டு இருந்துச்சு. சோ இதனால என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வணிகர்கள், சோ மெயினா இருக்கக்கூடிய 2 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்னு டச்சு, இன்னொன்னு பிரிட்டிஷர்ஸ். சோ இவங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தனித்துவத்தை அவங்க விட்டு தர ஆரம்பிக்கிறாங்க. சோ நான் டச்சோட பகுதி கீழே பாதுகாப்பா இருக்கேன், பிரிட்டிஷோட பகுதி கீழே நான் பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வணிகர்கள் அவங்கள சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ எப்போ அப்படின்னா 1750s. சோ இந்த டைம்ல அரசியல் சூழலால் சூரத் அல்லுலற்றது.
இதான் சொல்றாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு பவர் அங்க இல்லாம போயிடுச்சு. இப்ப நீயா நானன்னு போட்டி போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஸ்பிளிட் ஆகி நான் இவங்களுக்கு கீழே சேஃபா இருக்கேன், இவங்களுக்கு கீழே சேஃபா இருக்கேன்னு ஒரு சாரார், அவங்களுடைய தன்னுடைய சொந்த அரசு அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு சாரார். சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாவே அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்து கம்ப்ளீட்டாவே மாறிடுச்சு. சோ இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. இந்த டைம்ல பம்பாய் வந்து என்ன பண்றாங்க, இப்ப சூரத் போயிடுச்சா, சோ பம்பாய் வந்து மாற்று வணிகமா மாத்துறாங்க. சோ அதுவுமே வந்து அந்த கோஸ்டல் ரீஜன் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அப்ப பம்பாயில இருந்து அவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய நினைக்கிறாங்க. சோ சூரத்ல இருந்து குஜராத்தினுடைய ஏனைய பகுதிகளில் இருந்து வணிகர்களை ஈர்க்க தொடங்கி இருந்தது. எதனால அப்படின்னா இப்ப பம்பாய் வந்து அவங்களுடைய சென்டர் பாயிண்டா மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப எதெல்லாம் வராங்க, எப்படி எல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல எக்கானமி பேஸ். சோ பொருளாதாரத்துல பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அப்ப வேளாண்மையில அதிகமா பார்த்தா உணவு தானியங்களா இருக்கட்டும், இல்ல மில்லட்ஸா இருக்கட்டும், திணை தானியங்களா இருக்கட்டும், இது போக பருத்தி அவரி செடிகள் வந்து நம்ம அதிகமா நம்ம வந்து பயிரிச்சுட்டு இருந்தோம். சோ பருத்திக்கும் அவரிக்கும் வந்து ஐரோப்பிய சந்தைகள்ல ரொம்ப டிமாண்ட்ஸ் அதிகமா இருந்துச்சு. நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கும் நம்மளோட மெட்டீரியல்ஸ்க்கும் அவங்களுக்கு வந்து தேவைகள் அதிகமா இருந்துச்சு. அதனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு எப்படி என்ன தோணும் அப்படின்னா டிமாண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா இப்போ ஆப்வியஸா நம்ம தான் அங்க ரூலரா இருக்கணும். ஏன்னா நம்ம தான் வந்து விவசாயம் செய்யறோம், நம்ம தான் அதை அறுவடை செய்யறோம், எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய பொருட்களுக்கு அங்க டிமாண்ட் இருக்கும்போது நம்ம தான் அதோட கிங்டமா இருந்திருப்போம். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுடைய நிலவர திட்டங்கள் மூலியமாகவும் மாற்று திட்டங்கள் மூலியமாகவும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஹெல்ப் கேட்கறாங்க, அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்றாங்க, கடைசியில அவங்க ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நீங்க கம்பல்சரி பண்ணியே ஆகணுங்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப பருத்தி அவரி மட்டும் இல்லாம உணவு தானிய பயிர்கள் கூட கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், இந்த மாதிரி வணிக பயிர்களுமே வந்து பயிர் செய்ய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சோ இந்த டைம்ல நம்மளுடைய இந்தியாவுக்கு உபரியான பகுதியிலிருந்து பற்றாக்குறை பகுதிகளுக்கு இதெல்லாமே நம்ம ஏற்றுமதி செய்யறோம். நம்ம எல்லாமே வந்து அந்த பண்டமாற்று முறை பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ இங்க இது பற்றாக்குறைனா இவங்கல இருந்து இவங்களுக்கு நம்ம பண்டமாற்று செஞ்சுட்டு இருந்தோம். அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். சோ அப்படி இருக்கும்போது நெய், சர்க்கரை, இந்த மாதிரியான உணவு பண்டங்கள் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல மாறிட்டு இருந்துச்சு. எங்க எல்லாம் வந்து டிமாண்ட்ஸ் இருந்துச்சு அங்க நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். சோ அப்படி உணவு தானியங்கள் எல்லா இடங்களுமே, அதாவது ஆந்திரால இருந்து வங்காளத்துக்கு, வங்காளத்துல இருந்து குஜராத்துக்கு, குஜராத்ல இருந்து வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி எல்லா இடங்களுமே வந்து சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டச் ஆல்ரெடி நம்ம இங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோமா. இப்ப மலாக்கா, இந்தோனேஷியா, இங்க எல்லாமே வந்து அவங்களுடைய பகுதிகள் இருந்துச்சு. அங்கேயுமே வந்து உணவு தானியங்கள் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். சோ பருத்தி உற்பத்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, இலங்கையிலும் பட்டாயாவிலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டச்சு குடியேற்றங்களுக்குமே வந்து உணவு தானியங்கள் அனுப்பப்பட்டுச்சு. ட்ரேட் மூலியமா நம்ம வந்து அவங்களுக்குமே உணவு தானியங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப பருத்தி உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா பொருள் உற்பத்திக்கான வலுவான அடித்தளத்தை வந்து பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். சோ மேனுஃபேக்சர், ஒரு பொருள் உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அது வந்து பேசிக் இந்தியா தான். ஏன்னா இந்தியாவில வந்து வளங்கள் அதிகமா இருந்துச்சு. சோ இயற்கை நேச்சுரல் ரிசோர்ஸஸா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய நில வளங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. அதனால இதுதான் வந்து ஒரு சென்டர் பாயிண்டா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம இதுல பார்த்திருப்போம். சோ இதுல பல்வேறு மையங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பருத்தி துணிகளுக்காக அது புகழ் பெற்றிருந்தது. சோ பருத்தி தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளமா அங்க இருந்துச்சு, ஒரு ஐடென்டிட்டியா இருந்துச்சு. சோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பருத்திக்கான டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்போ நெசவு தொழில வந்து இந்தியா ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கு. அப்ப நூல் நூற்றல், சாயத்தொழில், இது எல்லாமே வந்து இந்தியால இருந்து எடுத்துட்டு போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம கைவினை பொருள் உற்பத்தி நகர்ப்புறம், கிராமப்புறம் ஆகிய இரண்டிலும் நடைபெற்றது. சோ இதுவுமே வந்து நம்மளுடைய மார்க்கெட்ல நம்மளுக்கு டிமாண்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. சோ நம்ம ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பொருள் எல்லாமே வந்து ஐரோப்பிய சந்தைகள்ல அதிக விலைக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருந்துச்சு. நறுமண பொருட்கள், நம்மளோட பருத்தியோட வேளாண்மை சார்ந்த பொருட்கள், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பொருட்கள், கைவினை பொருட்கள், இது எல்லாத்துக்குமே டிமாண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இந்த டைம்ல நெசவு தொழில் பெரும்பாலும் கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்டுச்சு. சோ அப்ப பருத்தி விளைந்ததுதான் வந்து இதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து நம்ம மேக் பண்றதுல ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருந்தோம். அது எப்படி அப்படின்னா இந்த படிகாரத்தை யூஸ் பண்ணி ரியல் கலர்ஸை உருவாக்கிட்டு இருந்தாங்க. சோ இது வந்து அழியவே அழியாது அப்படிங்கக்கூடிய ஒரு டையிங்ஸை வந்து நம்ம தான் வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேங்களா? சோ இதுவுமே வந்து இவங்களுக்கான ஒரு டிமாண்டா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது மூலியமா இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலம்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய துணிகள், இன்னைக்குமே இந்த கலம்காரி அப்படிங்கிறது வந்து ஃபேமஸா இருக்கு. சோ இந்த கலம்காரி வந்து சோழமண்டல பகுதிகளை வந்து நம்ம வண்ணம் பூசப்பட்ட ஒரு துணி வகைகளா இருந்துச்சு. சோ இதுக்குமே வந்து டிமாண்ட்ஸ் அதிகமா இருந்துச்சு. அதுக்கான கலர்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஒரு கிளாத்ல வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கலர்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த பாக்ஸ்ல கர்நாடகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே கன்னட மொழி பேசும் மக்கள் வாழ்கின்ற பகுதியை குறிப்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 18ஆம் நூற்றாண்டில் இது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள இன்றைய இந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இப்பகுதிகளை ஆற்காட்டு நவாப் கட்டுப்படுத்தினார். சோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்படி இந்த ஆற்காடு நவாப் கிட்ட இருந்துதான் நம்மளுடைய கர்நாடக பொருட்கள் உருவாகுது. அதனாலதான்
கொடுத்திருக்காங்க. இது கர்நாடகம் அப்படிங்கிறதுக்கான பாக்ஸஸ் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப பருத்தி உற்பத்தி என்னென்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய கலர்ஸ் எப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம், நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். இப்ப சந்தைப்படுத்தல், இந்த சந்தைப்படுத்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல இருந்தோ நம்ம கிட்ட இருந்து செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து டிமாண்ட் மார்க்கெட்ல வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. சோ இதுதான் வந்து சந்தைப்படுத்தலா இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியாஸ் மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்குமே வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுறாங்க. சோ ட்ரேடிங் வந்து செய்யப்படுது. சோ அதுக்கான டிமாண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது மூலியமா இந்த சந்தைப்படுத்தல் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது வணிக குழுக்கள். இந்த வணிக குழுக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பிரமிட் ஷேப்ல வச்சிருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இந்த பிரமிட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அது 3 கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த இடத்துல டாப்ல யார் இருப்பாங்க அப்படின்னா இப்ப இது ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிருச்சுல்ல. சோ எல்லாருமே வந்து எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. சோ வெளிநாடுகளை தாண்டி ஐரோப்பியர்களுக்கும் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பெருவணிகர்கள் இருக்கிறாங்க. சோ அதிகமா இருக்கக்கூடிய யாரு காசு படைச்சவங்க இருக்காங்களோ அவங்க வந்து பெருவணிகர்கள் லிஸ்ட்ல இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மிட் மேன்ஸ் கிட்ட மூலியமா இது கீழே வந்து விவசாயிகள் இருக்காங்க. ஓகேங்களா? சோ விவசாயிகள் தான் உற்பத்தி செய்யறாங்க. இது வந்து ஒரு மிட் மேன் நடுவில் இருக்கக்கூடிய மிடில் மேன்ஸ் மூலியமா பெருவணிகர்கள் கிட்ட போய் அங்க இருந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. சோ இதுதான் வந்து ஒரு பிரமிடா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா. சோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா என்னதான் டிமாண்ட்ஸ் அதிகமா இருந்தாலும் ட்ரேடிங்ஸ் நடந்துட்டு இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து பொருட்களை வாங்கினாலும் விவசாயிகளுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டுச்சு. அவங்க வந்து சந்தோஷமா இருந்தாங்கன்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து இவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், வங்கி தொழிலும் வணிக முதலீட்டாளர்களுடைய எழுச்சியிலும். சோ இந்த பாராகிராஃப்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே விரிவாக்கம் செய்யப்பட்டிருந்தக்கூடிய நம்மளுடைய வணிகம் அப்படிங்கிறது ஷாப்ஸ், சரப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இங்க கொடுத்திருக்காங்க. சோ யாருன்னா சராஃப். சோ இந்த சராஃப் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா இவங்க தான் வந்து வேல்யூ பிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷங்களா இருந்தாங்க. சோ அதை வந்து எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பில்ஸ் மூலியமா கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பில்ஸ் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இந்த டிமாண்டுக்கு நம்ம இதுல வச்சுக்கலாம். சோ இதுக்கு இதை பண்டமாற்று முறைகள் நம்ம வச்சிருந்தோம். சோ பணம் அப்படிங்கறத கொடுத்தா இப்ப நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த ஷரஃப்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பில்ஸ் மூலியமா அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ இவங்க வந்து இவங்களுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வராங்க. சோ இவங்க ஒரு பேங்கா வந்து செயல்படுறாங்க அப்படிங்கறத சொல்லலாம். இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் RBI மூலியமா தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட நோட்ஸ் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கரன்சி நோட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. சோ இதுலதான் ஒரு பிரச்சனைனா யார் இதுக்கு ரூல் அவுட் வருவாங்க, RBI தான். அதே மாதிரிதான் இங்க ஷரஃப்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்க தான் வந்து எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பை யூசிங் பில்ஸ். ஓகேங்களா? சோ இவங்க தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது மூலியமா இவங்க காசுக்கு பதிலாவோ பொருட்களுக்கு பதிலாவோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஹையர் அபிஷியலா இவங்க இருந்தாங்க. சோ இந்த இடத்துல என்ன பண்றோம், இப்போ ஹுண்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதாவது உண்டி என்று அழைக்கப்பட்ட இவை பல்வேறு இடங்களில் சராஃப்கள் குறிப்பிட்ட தள்ளுபடியோடு பணமாக மாற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த உண்டி அப்படிங்கக்கூடிய இடங்கள்லயுமே இவங்க வந்து சில டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து மாத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது வந்து இந்த இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்க இப்ப ஒரு செட் ஆஃப் இப்ப மேல இந்த பிரமிட்ல பாத்துருப்பாங்க இவங்க எல்லாம் பெருவணிகர்களா இருப்பாங்க. நடுவில் இருக்கக்கூடிய மிட்மேன்ஸ் இவங்க எல்லாம் வந்து உற்பத்தி செய்யறவங்களா இருந்திருப்பாங்க. இவங்களுக்கும் சில கேட்டகரிஸ் இருந்துச்சு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரத்ல இருக்கக்கூடிய பனியாஸ், பாரசீக வணிகர்கள், அகமதாபாத்ல இருக்கக்கூடிய நகர் சேத்துகள், வங்காளத்துல இருக்கக்கூடிய ஜெகத் சேத்துகள், சோழமண்டல பகுதியை சேர்ந்த நகரத்தார், இவங்க எல்லாமே வந்து யார் அப்படின்னா முக்கியமான முதலாளிகளா இருந்தாங்க. ஓகேங்களா? சோ இவங்க தான் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேட்ஸ்ல இந்த இடங்கள்ல வந்து முக்கியமான பங்குகள் வசிச்சுட்டு இருந்தக்கூடிய ஒருத்தங்களா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது சோ இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இந்த டைம்ல இந்த மாதிரி எல்லாமே அவங்களோட செட்டப்ல அவங்க போயிட்டு இருந்துச்சு. சோ 1678ல இருந்து 1750ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 வருஷத்துக்கு வச்சுக்கோங்களேன். சோ இந்த டைம்ல அதிகமான பஞ்சங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு. சோ என்ன பஞ்சம் ஏற்பட்டு இருந்தாலும் எனக்கான ட்ரேட், எனக்கான விஷயங்கள் தேவை அப்படிங்கறதுல பிரிட்டிஷர்ஸ் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஓகேங்களா? சோ இந்த டைம் 1750s பாத்துக்கோங்க. சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா 1750s வரைக்கும் அதிகமான பஞ்சங்கள் நிலவி இருந்துச்சு. சோ இவங்க என்ன பண்றாங்க, தலையிடாக்களுக்கு இதெல்லாமே வந்து அவங்க பின்பற்றி இருப்பாங்க. சோ இந்த டைம்ல தான் வந்து கர்நாடிக் வார்ஸ் எல்லாமே நடந்திருக்கும் நம்ம பார்க்கலாம். சோ இந்த பேர்ல என்ன பண்ணிருப்பாங்க, என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், ஆனா எங்களுக்கான ஏற்றுமதிகள் வந்து கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து அவங்க கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இதனால மக்கள் துன்புற்று என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அடிமைகளா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. கிராமப்புற ஏழை மக்கள் தங்களை அடிமைகளாக விற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவங்க தள்ளுச்சு. எதனால அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பஞ்சம் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. சோ இதுதான் வந்து இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா வழக்கமாக, அதாவது பட்டாயாவிற்கு அனுப்பப்பட்ட சரக்குகளோடு வழக்கமாக அனுப்பப்பட்ட ஆண் பெண் அடிமைகளுடைய பெயர்களுமே வந்து டச் ஆவணங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்தது கடல் கடந்த வணிகம். சோ கடல் கடந்த வணிகமும் பாத்தீங்க அப்படின்னா
ஸோ முதல்ல பார்த்திருப்போம். ஸோ இது வந்து ஆசியால இருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து நம்பிக்கை மணி அடைஞ்சு இங்க இருந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க, இங்கதான் வந்து ட்ரேட்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த இடத்துல இந்தியாவை தாண்டி நேரா சைனாலையுமே போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய ட்ரேட்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ சைனால இருந்து இந்த இடத்துல அகைன் பார்த்தோம் அப்படின்னா மலாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். ஸோ இங்க இருந்து அகைன் திருப்பி நம்ம ஆப்பிரிக்காவுக்கு வந்து போர்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரத் அண்ட் கள்ளிக்கோட்டை இதெல்லாமே வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா நடுநிலைமை வாங்கக்கூடிய ஒரு துறைமுகங்களா இருந்துச்சு. ஸோ இன்டர்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தது. இங்க வந்து இவங்களுடைய பொருட்களை மாற்று செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இங்க இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களை வந்து இறக்குமதி செஞ்சிருப்பாங்க அண்ட் அகைன் இங்க இருக்கக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த இடங்களை வந்து இன்டர்மீடியட் போர்ட்ஸா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கடல் கடந்த வணிகமா இருந்துச்சு. ஓகேங்களா? இப்படிதான் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு மாறி மாறி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இடைநிலை துறைமுகங்களா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ இங்க ஐரோப்பால இருந்து வந்தக்கூடிய ஒரு இடங்களை வந்து பொருட்களை வந்து இங்க வந்து இறக்கி வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய இடங்களை ஏற்றுமதி செஞ்சிருப்பாங்க. சோ இதுதான் வந்து இந்த கடல் கடந்த வணிகம்ல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ அடுத்தது என்ன பாக்குறோம் அப்படின்னா ஐரோப்பியரோட வருகை. சோ இங்க இருந்துதான் வந்து இப்ப முதல்ல ஜஸ்ட் என்னென்னு பார்த்துட்டோம். சோ எப்படி உள்ள வராங்க, டச்சும் பிரிட்டிஷர்ஸும் எப்படி ரூல் பண்றாங்க, இவங்களுடைய வணிகங்கள் எப்படி இருந்துச்சு, நம்ம கிட்ட அவங்களோட டிமாண்ட்ஸ் என்ன இருந்துச்சு, பொருளாதார வயசுல என்னவா இருந்தாங்க, அவங்க வணிக சரப்புகளா எப்படி இருந்தாங்க, அண்ட் தென் நம்மளுடைய என்னென்ன முக்கியமான வேளாண்மை பொருட்களா இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம பார்த்திருப்போம். இப்போ யாரு என்னென்ன பண்றாங்க, ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் யார் வராங்க, அவங்களுடைய கொள்கை என்னவா இருந்துச்சு, அவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது கிழக்கு இந்திய கம்பெனி அப்படிங்கிறது என்னவா மாறுச்சு அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.